தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அம்மாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். அவரது மகன் ரித்திக் வயது 15. அருகில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க இன்று காலை 10 மணி அளவில் சென்றான். ரித்திக் குளிக்கும் போது ஆற்றில் தண்ணீர் குறைவாக இருந்தது. சுமார் 12 மணி அளவில் ஆற்றில் தண்ணீர் வரத்து திடீரென அதிகமானது. தண்ணீரின் வேகம் அதிகரித்ததால் சிறுவன் பயந்து போனான். உடனே கரைக்கு திரும்ப முயன்றான். ஆனால் முடியவில்லை. காலை கீழே வைத்தாலே தண்ணீர் ஆளை இழுத்தது. அதனால் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படாமல் இருக்க ரித்திக் பக்கத்தில் இருந்த ஒரு பாறையில் ஏறி நின்று கொண்டான். அதை பார்த்த 2 இளைஞர்கள் அவனை காப்பாற்ற முயன்றனர். தண்ணீர் வேகமாக சென்றதால் அவர்களாலும் சிறுவனை நெருங்க முடியவில்லை. பரபரப்பு அதிகமானது. இதை பார்த்து ஊர் மக்களும் அங்கு கூடிவிட்டனர். போலீசுக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் தந்தனர். தீயணைப்புத் துறையினர் மிதக்கும் கவசங்கள் மற்றும் கயிறுகளுடன் ஆற்றில் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தென்பெண்ணை ஆற்றில் எங்கு ஆழம் இருக்கும் என தெரியாது. கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தின் இடையே மிகவும் பொறுமையாக அடிமேல் அடி வைத்து தீயணைப்பு வீரர்கள் முன்னேறினர். 6 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியாக சிறுவனை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். கிராம மக்கள் தீயணைப்பு துறைக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர்.